ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிகான்ஸ். லிகான்ஸ் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான டாபிக். இப்போ நீங்கள் லிகான்ஸ் சொன்னீங்கன்னா இதை நம்ம லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லூயிஸ் பேஸ்னால் என்ன? எலக்ட்ரான் டோனார் இஸ் அ லூயிஸ் பேஸ். அப்போ லிகான்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் டோனாராக இருக்காங்க. மெட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறது தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்றைக்கி லிகான்ஸை பற்றி பேசும்போது நம்ம லூயிஸ் பேஸும் சிம்பிளாக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லலாம். அடுத்து வந்து லிகான்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? மோனோடென்டேட் லிகாண்ட், டென்டிசிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோனோடென்டேட் லிகாண்ட், பைடென்டேட் லிகாண்ட், ட்ரைடென்டேட் லிகாண்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட டோனார் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி நாம் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ டென்டிசிட்டியை பேஸ் பண்ணியான கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து அதோட சார்ஜஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்டயானிக் லிகான்ஸ், ஆனியானிக் லிகான்ஸ் அண்ட் நியூட்ரல் லிகான்ஸ். ஓகே, இப்போ என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ் இஸ் தேர் டைப்ஸ் ஆஃப் லிகான்ஸ் இருக்குது. ஓகே, பட் சில லிகான்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபெமிலியராக இல்லை. அந்த லிகாண்டை பார்க்கும்போது நமக்கு அதோடைய சார்ஜ் என்ன, தட் மீன்ஸ் அது நியூட்ரல் லிகாண்டான்னு நமக்கு தெரியல. இன்னொன்று அதோட கோஆர்டினேஷன், அதாவது இதோட டென்டிசிட்டி நமக்கு தெரியாதனால அந்த லிகானில் இருக்கிற மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல. ஸோ ஒரு மெட்டலுக்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதோட கோஆர்டினேட்டாக இருக்க அந்த லிகாண்டோடைய டென்டிசிட்டியும் அதோடைய சார்ஜும் நமக்கு தெரிஞ்சாதான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ மெனி ஃபெமிலியர் லிகான்ஸ் இஸ் தேர். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோனோடென்டேட் லிகான்ஸாக ஆக்ட் ஆகும், நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனைட் லிகான், இது வந்து ஆனியானிக் லிகாண்டாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபெமிலியரான லிகான்ஸை பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறது சில மெட்டல்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரேர் லிகான்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see. இங்கே நான் காட்டிருக்கிறது பாருங்கள், இதுதான் வந்து அசிட்டேனேட்டோ லிகாண்ட். இது ஒரு ஆனியானிக் லிகாண்ட். ஒரு காம்ப்ளெக்ஸில் இந்த லிகாண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யூ கீப் இன் யுவர் மைண்ட் இட் இஸ் த ஆனியானிக் லிகாண்ட். ஸோ நீங்கள் சார்ஜ் கால்குலேட் பண்ணும்போது இந்த லிகாண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சார்ஜ் -1. ஸோ அசிட்டோன் அதோட ஆனியானிக் காம்பவுண்ட் தான் இது. தட் இஸ் என்னென்னா நீங்கள் அசிட்டோனில் ஒரு ஹைட்ரஜனை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அசிட்டைல் குரூப் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் உங்களுக்கு அசிட்டேனேட்டோ. ஸோ இது வந்து ஒரு ஆனியானிக் லிகாண்ட். அதோடு இல்லாமல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்திலீன் டையமின், இட் இஸ் 1,2 டையமினோப்ரோபேன், இது 1,3 டையமினோப்ரோபேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மேக்ஸிமம் இந்த EN பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து இது என்ன டைப் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னு யோசிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, இது எல்லாமே வந்து there is no charge நியூட்ரல் லிகான்ஸ். அப்போ EN பார்த்தோன்னா நம்ம நியூட்ரல் லிகான்ஸ். இப்போ இங்கே கொடுத்துறதுல மேக்ஸிமம் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட் கிடையாது, இது எல்லாமே பைடென்டேட் லிகாண்ட். எத்திலீன் டையமின் அப்படின்றது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். PNன்றது 1,2 டையமினோப்ரோபேன். TN அப்படின்றது நம்மளுடைய தட் இஸ் இந்த ப்ரொப்பேனில் 2 அமினோ குரூப்பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பட் இப்போ இதில் வந்து 1,3 டையமினோப்ரோபேன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மெத்திலீனாக இருக்கும். அப்போ ட்ரைமெத்திலின் டையமின்னு சொல்கிறோம். அதனால தான் இங்கே TNன்ற சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க, லெட்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நியூட்ரல் லிகான்ஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ பைடென்டேட் லிகான்ஸ். அப்போ தான் இது மெட்டல் கூட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான ஐடியா தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கிளைசினேட்டோ பற்றி சொல்லும்போது இது ஒரு அசிமெட்ரிக் லிகான் கூட சொல்லுவாங்க. இந்த லிகானுடைய சார்ஜ் -1. ஸோ கிளைசின் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து
எங்கே மூவ் ஆகிடக்கூடாதுன்னா இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட் மூவ் ஆகக்கூடாது, அதோட சார்ஜ் -1. நெக்ஸ்ட்டு வந்து பிபிஒய். இது வந்து சிம்பிளாக இதில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க காம்ப்ளெக்ஸில். அப்போ பிபிஒய் அப்படின்றது பைபிரிடின். பிரிடின்றது நமக்கு தெரியும், இட் இஸ் C6H5N. ஸோ அதே தான் அதில் 2 பிரிடின் மாலிகுல் இருக்கும்போது நம்ம அதை பைபிரிடின் சொல்கிறோம். பைபிரிடின் ஆல்சோ ஹேவிங் 2 donor atom. ஸோ இட் இஸ் அ bidentate ligand. Bidentate ligand and it is a நியூட்ரல் ஒன். நெக்ஸ்ட்டு இது வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பைபிரிடின் ஃபினான்த்ரோல் 1,10 ஃபினான்த்ரோல் இதை எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா மெட்டல் டு லிகாண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரால இந்த 2 லிகாண்ட்ஸுமே இருக்கும். இது வந்து தட் மீன்ஸ் மெட்டல் லிகாண்டை கொடுத்து மெட்டல் எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணி லிகாண்ட் கேரி பண்ணுறதுல இந்த லிகாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து MLCTக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா 2 donor atoms தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பைடென்டேட் லிகாண்ட், ஆல்சோ இட் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். ஸோ அதுதான் இங்கே நமக்கு தெரிய வேண்டியது, பை அண்ட் நியூட்ரல் லிகாண்ட். நம்ம ஃபினான்த்ரோலின் இதை பார்த்த உடனே இது என்ன லிகாண்டுன்னு நம்ம ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ பி கிளியர் ஆன் தட் இட் இஸ் நியூட்ரல் அண்ட் பைடென்டேட் லிகாண்ட். அடுத்து நம்ம பார்க்குறது டையின். சரி, இஎன் இருக்குது, இதுலேயே டை இருக்குது, நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைடென்டேட் லிகாண்ட். இதில் 3 donor atoms ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 1 2 3. ஸோ இது வந்து ட்ரைடென்டேட் லிகாண்ட். அப்போ நீங்கள் டையின் பார்க்குறீங்கன்னா அது மெட்டல் கூட 3 donor ஆட்டம்ஸோட கோஆர்டினேட் ஆகும். அப்போ உங்களுக்கு கோஆர்டினேஷன் 3 வந்து இதுவே ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போ டையின் வரும்போது பி கேர்ஃபுல், கோஆர்டினேஷன் நம்பர் 3 அண்ட் இட் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். அப்போ நீங்கள் இது வந்து ட்ரைடென்டேட் லிகாண்ட் அண்ட் ஆல்சோ எ நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, ஸோ இதோட நேம் வந்து ஏன் டையின்னா டை எத்திலின் ட்ரை அம்மீன். ஸோ அதுதான் டையின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரையினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் இருக்குதான்னு நீங்கள் 3 கன்சிடர் பண்ணக்கூடாது. ட்ரைன்றது 4 donor atom உடைய ஒரு லிகாண்ட். ஸோ 4 donor atom is there, 1 2 3 4. it is a tetradentate ligand and it is also a neutral ligand. ஸோ நம்ம அதிகமாக பார்க்குறது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எத்திலின் டையமின்ற லிகாண்டை நம்ம அதிகமான காம்ப்ளெக்ஸில் எக்ஸாம்ஸில் பார்த்துருவோம். அசிட்டினேட்டோ கூட ரேராக வருது. ஸோ இந்த மாதிரி லிகாண்ட்ஸை பார்க்கும்போது அதோட சார்ஜஸ், அதோட டென்டிட்டிஸ், தட் இஸ் அதோட கோஆர்டினேஷன் எப்படி பைடென்டேட்டா ட்ரைடென்டேட்டா அப்படின்ற கிளியாரிட்டி வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.